கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம யாக்கோபு 5வது அதிகாரம் முதல் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 5:1 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லுவோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்று யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு வல்லம் பொங்கோதே, இசையா உந்தன் அன்பு வல்லம் பொங்கோதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருவே வரம் பொருளே, தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். புது எண்ணெயால் புது பலனால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினாம் நிரப்பினிதாம் நடத்துகிறீர். நூதன சாலோமில் சேர்த்திடுவீர். நிரப்பினிதாம் நடத்திடுவீர். நூதன சாலோமில் சேர்த்திடுவீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டங்காம் அலைந்திடாமல் தீவிரம் வந்தமை தாங்குகிறீர். திசை கெட்டங்காம் அலைந்திடாமல் தீவிரம் வந்தமை தாங்குகிறீர். யான் முன் செல்லாம் வம் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பருதல். யான் முன் செல்லும் வம் சமூக எனக்கு அளிக்கும் இலை பருதல். உமது கோலம் உம் தடியும் உண்மையனையும் தேற்றிடுதே. உமது கோலம் உம் தடியும் உண்மையனையும் தேற்றிடுதே. என் இதய தெய்வமே நீ, எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவேவாம் நேசமுகம் என்று காண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவேவாம் நேசமுகம் என்று காண்டிடுவேன். கனி செடி நீர் நிலைத்திருக்காம் கொடியாய் அடிய நிலை தொங்கிட. கிளை நறுக்கி கலை பிடுங்கி காத்தரே காத்தனை சுத்தம் செய்தீர். கிளை நறுக்கி கலை பிடுங்கி காத்தரே காத்தமை சுத்தம் செய்தீர். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட். ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே யாக்கோபு 5வது அதிகாரம் முதல் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 5:1 ஐஸ்வர்யவான்களே. இப்ப டைரக்ட் அட்டாக், நெத்தி அடின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? எப்படி கோலியாத்த ஒரு கல்லுனால தாவீது அடிச்சு வீழ்த்தினாரோ அதே மாதிரி நெத்தி அடி. ஐஸ்வர்யவான்களே. இப்ப இந்த பாலிஷ் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் கட் பண்ணிட்டாரு. ஏன்னா முடிக்க போறாரு. ஒழுங்கா இருங்க ஐயா, உங்களுடைய முடிவு ரொம்ப பரிதாபமா இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அவங்களுக்கு. ஆனா இன்னைக்கு இந்த ஐஸ்வர்யாவனை ஆக்குறது ஆண்டவர், சந்தேகம் இல்லை. ஒருத்தருக்கு ஒரு பாதை வச்சிருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாதை கிடையாது. ஒரு சிலருக்கு நல்ல ஐஸ்வர்யமாகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா வேதத்துல எல்லாரும் அப்படி வாழ்ந்ததாக கிடையாது. தரித்திரத்திலே கொடிய தரித்திரத்துல வாழ்ந்தவங்க இருக்காங்க. அவங்க ஆண்டவருக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வசந்த வாசிக்கிற ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள். ஏன் கேட்க சொல்றாரு நான் கேட்டீங்கன்னா, இது அவங்களுக்கு பிடிக்காது, காதை பத்திக்கிடுவாங்க. நமக்கு பிடிக்காது, கேட்காது, பிடிக்காது. கேளுங்கள். உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்க. எனக்காவது ஐஸ்வர்யம் அழுதுப்பானா? அழுதுருக்கான். ஏன் இல்லை? வாசிப்பா. ஐஸ்வர்யவான் அழுததாக பைபிள்ல இருக்கிறது, இல்ல நான் சொல்ல மாட்டேன். சரி, வாசிப்பா. லூக்கா 16வது அதிகாரம் 2 டைப் மக்கள் இருக்காங்க.
ஒருத்தன் தரித்திரன் லாசரு. லூக்கா 16வது அதிகாரம் 19. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன் இருந்தான். இந்த ஐஸ்வர்யம் இருக்கும்போது என்ன அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைக்குமே நாங்க இப்படியே தான் இருக்கோம், நாங்க இந்த உலகத்தெல்லாம் விட்டுட்டு போக மாட்டோம், எங்க பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து. ஏன் இந்த ட்ரெஸ் போடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தங்களுடைய ஸ்டேட்டஸை காட்டுறதுக்கு. இந்த ஷர்ட் யார் போடுவாங்கன்னா, மிக மிக பணக்காரங்க தான் போடுவாங்க. 13 கோடிக்கு வாட்ச் நீங்க பாத்துருக்கீங்க. 13 கோடிக்கு அம்பானியுடைய மகனுக்கு திருமணத்துக்குள்ள அவன் கட்டின வாட்ச் வந்து 13 கோடி. ஆனா அவன் ஐஸ்வர்யவானா. ஆனா அப்படி என்ன பெரிய பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? அவன்கிட்ட வெல்த் கிடையாது. வெல்த் இருக்கு, ஹெல்த் கிடையாது. சாரி, என்ன கிடையாது? ஹெல்த் கிடையாது. அவன் ஒரு ஆஸ்மா நோயாளி. திருமணம் முடிஞ்சிருச்சு, அவனுக்கு மருந்து மாத்திரை சப்போர்ட் இருந்தா தான் உயிரோடய வாழ முடியும். இது அவரே சொல்றாரு. அவருடைய நிச்சயத்தப்ப அவர் நின்று கொண்டு அவங்க அப்பாவை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு நான் உங்க முன்னாடி உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய தகப்பன் முகேஷ் அம்பானி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இவனுக்கு ஆஸ்மால கஷ்டப்படும் போதெல்லாம் கூட இருந்து நெஞ்ச தடவி கொடுத்து டாக்டரை வர சொல்லி அவனுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பையன். அவனுக்கு ஸ்டீராய்டு அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. இந்த டாக்டர் மாரிக்கு எனக்கு தெரியும் ஸ்டீராய்டு. அந்த ஸ்டீராய்டுங்கிற மருந்து கொடுக்க 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்பு ஊதிடும். நிப்பாட்டினா ஆஸ்மா வந்துடும். இவரு கையில கட்டிருக்கிற வாட்சி 13 கோடிக்குள்ள வாட்சை கையில கட்டியிருக்காரு. ஆனா மூச்சு விட முடியாது. அதான் அங்க பாக்குறோம். லூக்கா 17வது அதிகாரம் 19. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் ரத்தாம்பரம் விலையேறப்பெற்ற வஸ்திரம். அன்னைக்கு 13 கோடிக்குள்ள வாட்ச் கிடையாது. அதனால இவர் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தன்னுடைய ஸ்டேட்டஸை காட்டுறான். அனுதினமும் சம்பராதமாய் வாழ்ந்து கொண்டது. அவனுடைய வாழ்க்கை ஒரு ஸ்மூத் லைஃப். சம்பரம்னா காலைல எந்திரிப்பாரு, நல்ல அந்த மாதிரி சேப் கலர் ட்ரெஸ்ஸை போடுவாரு, ஸ்டைலா வருவாரு, சொத்துக்களை எல்லாம் பார்ப்பாரு, அப்படி வாழ்ந்துட்டாரு. அதே நேரத்தில் அடுத்த ஒரு பாஸ்தனை பார்க்கிறோம். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன். ஆப்போசிட். இப்ப நம்ம பைபிள் பார்த்தா ஆப்போசிட்டா பார்க்கலாம். பாவி பரிசுத்தவன், நீதிமான் பாவி, கிமு கிபி, கிறிஸ்துவுக்குள் வெளி, பரலோகம் நரகம். இப்படிலாம் ஆப்போசிட். அப்போ இங்கே அதே மாதிரி அந்த ஆப்போசிட்ல இவன் என்ன செய்து கொண்டிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் பருக்கள் நிறைந்தவனாய். இந்த பருக்கள்ங்கிறது என்ன நான் சொல்லல, இது பைபிள் டீச்சர்ஸ் எக்ஸ்பிளனேஷன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளிஸ்டர் எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, ஹீட் நிறைய இருந்தா. இப்ப என் ரூம்ல பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏசி போட்டு உட்காந்துருக்கேன், வசதியா இருக்கேன், என் கையில எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ரோட்ல கிடக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹீட்லாம் கொப்பளம் வரும். இந்த கொப்பளத்துல இருந்து இதுக்கு அது வந்து பாயில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வரும்போது என்ன நடக்குதுன்னா, அவன் இருக்கான். இப்ப மரணம் நடக்குது. மரணம் நடக்கும்போது ஆப்போசிட் ஆயிருக்கு. இப்ப நம்ம வசனம் என்ன சொல்லுதுன்னா, யாக்கோபு 5வது அதிகாரம், ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் நிமித்தம் அலறி அழுங்கள். இப்ப ஐஸ்வர்யவன் அலறாரு, அழுகிறாரு. பாருங்க, லூக்கா 16வது அதிகாரம் 20. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிறான். இதான் சொல்றாரு. எப்பா உனக்கு வேதனை வரும்பாங்கிறாரு. வேதனை வந்தானே சொன்னா அலறி அழுவாரு, வேதனைப்படும். தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரு. ஆப்போசிட். சரி, இவ்வளவு நாளும் லாசரு வேதனை அனுபவித்துக் கொண்டு சாப்பாடு கிடையாது. அங்கிருந்து ஏதாவது ஒரு பீஸ் துண்டு உள்ளுமா, அதை நான் சாப்பிட மாட்டேனா அப்படின்னு காத்துட்டு இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா ஆப்போசிட். 24. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரின் விரலிலே நுனியை தண்ணீரை துவைத்து என் நாவை குளிர பண்ணும். அப்படியே இந்த அக்னி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறது. இது ஒரு வேதனை. 2வது வேதனை. முதல் 23 வேதனைப்படுகிறது. இந்த வேதனைக்கு இந்த வேதனைக்கு வித்தியாசம் இருக்கு. இது என்ன? முதல் வேதனைங்கிறது லிட்டரல் வேதனை. சீட்டு அடிக்குது உடம்புல. இவர் இவ்வளவு நாளும் நல்லா ஏசி கீசி போட்டு ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்தவர் இப்ப அக்னி கடலுக்குள்ள கிடக்கிறாரு. 2வது வேதனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நினைவினாலே வருகிற வேதனை. இவனை பாடுறான், ஜாலியா ஆபராமடையில இருக்கான், நான் பாரு வேதனை.
இரண்டாவது ஒரு வேதனை. இதுலயும் அலறத்தான் செய்ய வேண்டியிருக்கும். 25 அதுக்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்திலே உன் நன்மைகளை அனுபவித்த. நன்மைகளை அனுபவிக்கிறதுக்கு தப்பே கிடையாது, இல்ல நான் சொல்றேன். ஆனால் நமக்கு ஒரு பயம் இருக்கணும். ஆண்டவரே, நீ எனக்கு கொடுத்ததுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஆண்டவரே, கிருபையாக நீங்க எனக்கு கொடுத்திருக்கீங்க. லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள், நினைவுகள் வருகிற வேதனை. சரி, இப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பார்ப்போம். ஐஸ்வர்யவான ஆண்டவர் தான் ஆக்குறாரு. எடுத்துக்கொள்ளுமா? உபாகமம் எடுத்துக்கொள்வோம். 8வது அதிகாரம் 12வது வசனம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால எனக்கு பணம் இருக்கு, சொத்து இருக்கு. என்னைய வெளியில இருந்து பார்க்கணும் ஐஸ்வர்யவான் தான் யாரும் சொல்லுவாங்க. ஆனா நான் எப்படி இருக்கணும், நீங்க எப்படி இருக்கணும், இதான் நம்ம பார்க்க போறோம். ரைட், வாசிப்போம். முதல் வசனத்தை வாசித்து வரும். உபாகமம் 8வது அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 8:12. நீ பொசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளை குடியிருக்கும் போது. நல்லா கேட்டுப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, நீ ஒரு நிலைமைக்கு வந்துட்ட. ஆனா எங்க இருந்து வந்தேன்னா ஈத்துல இருந்து வந்த. உங்களுக்கு பல முறை நான் உங்களுக்கு சொன்ன காரியத்தை திரும்ப சொல்றேன். என் தகப்பனா சொல்லுவார், டே, நான் இந்த ஊருக்கு வரும்போது என்கிட்ட ஒரு சைக்கிள் இருந்துச்சு, ஒரு கோட் வச்சிருந்தேன், 100 ரூபாய்க்கு என்கிட்ட மருந்து இருந்துச்சு, அவ்வளவுதான் என்கிட்ட இருந்துச்சு. ஆனா அதை வச்சு ஆண்டவர் என்ன இவ்வளவு ஆசீர்வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவார். என் தகப்பனா ஒரு வார்த்தையை சொல்லுவார், டோன்ட் கோ பிஹைண்ட் மணி, த மணி வில் கம் பிஹைண்ட் யூ. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு 4-5 வருஷம் இருக்கும், ஒரு கோர்ட்டுக்கு சாட்சி சொல்றதுக்கு நான் போயிருந்தேன். அப்போ ஒரு ஜட்ஜி உட்கார்ந்துருக்காரு, ரொம்ப கொஞ்சம் வயசு பையமா இருக்காரு. அவர்கிட்ட ஒரு வணக்கம் வச்சேன். அதுல லைசான்டர் பார்த்தோம்னா, ஓ, நீங்க தான் அந்த விருதுல லைசான்டர் டாக்டரா அப்படின்னு ஒரு மாதிரி ஜோக்கா அப்படின்னு சொல்லிக்கிறாரு. எங்க நானும் எத்தனையோ வாட்டி கேட்டேன், இந்த ஊர்ல லைசான்டர் ஆஸ்பத்திரி உன்னதான் சொல்றாங்க, வேற எதுவுமே சொல்றது, வேற ஆஸ்பத்திரி கிடையாதா விருதுல? நான் கேட்டேன், நிறைய ஆஸ்பத்திரி இருக்கு, ஆனா உங்க ஆஸ்பத்திரி மட்டும் ஏன் இப்போ பாப்புலர் ஆச்சு அப்படின்னு நான் கேட்டேன். நான் அவருக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ஐயா வணக்கம், என்னுடைய தகப்பனார் இறந்துட்டார், அவர் எங்கள்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுவார், எங்கிட்ட டோன்ட் கோ பிஹைண்ட் மணி, த மணி வில் கம் பிஹைண்ட் யூ அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காரு. உங்க அப்பா எப்ப இறந்தாருன்னு கேட்டேன். 90ல எங்க அப்பா இறந்தாரு. ஓ, 90ல இறந்தாரு, இருந்தாலும் அதை அப்படியே உங்க மனசுல வச்சிருக்கீங்க, இதுதான் உங்க சக்சஸ் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்ல போனோம். எதுக்காக சொல்றோம்னா இதுதான் முக்கியம். உபாகமம் 8வது அதிகாரம் 12. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அதை குடியிருக்கும் பொழுது உன் ஆடு மாடுகள் திருப்தியாகி, இன்னைக்கு ஆடு மாடுகள் கிடையாது, காரு, ஸ்கூட்டரு எக்ஸெட்ரா, உனக்கு வெள்ளியும் பொண்ணும் பெருகி ஆட்டோமேட்டிக்கா நகையெல்லாம் போட ஆரம்பிச்சுவீங்க. உனக்கு உண்டாக்கும் வர்த்திக்கும் பொழுது உன் இதயம் மேட்டுமேடையாம. இதுதாங்க பாயிண்ட் நம்பர் 1. பெருமை வரக்கூடாது. நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். கொடைக்கானல்ல ஆண்டவர் கிருபையினால எனக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காரு. திருவனந்தபுரத்துல அபார்ட்மெண்ட் இருக்குது. அங்க போகும்போது ஒரே ஒரு ஜெபத்தோட தான் நான் உள்ள போறேன். ஆண்டவரே, எனக்கு தகுதி கிடையாது ஆண்டவரே, எனக்கு தகுதி கிடையாது ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு அருமையான இடத்தை எனக்கு கொடுத்ததுக்கு அப்படி ஒரு பயத்தோடு தான் நான் உள்ள போவேன். அதனால ஃபர்ஸ்ட் கண்டிஷன், மேட்டிமை அடையாமல் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் புறப்பட பண்ணினவரும். ஆண்டவருடைய ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னை அங்கிருந்து அவர் புறப்பட பண்ணினாரு, உன்னுடைய பின் நாட்களிலே உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. ஆண்டவருங்க ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சிருக்காங்க. அது என்ன டைம் டேபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப நீ எனக்கு ஊழியம் செய்யறியோ, எப்ப என்னுடைய பார்வைக்கு நீ செம்மையான பாதையை நடக்கிறையோ, எப்ப உனக்கு பெருமையான வாழ்க்கை வாழலையோ, நான் உனக்கு ஆசீர்வாதத்தை லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு கரெக்டா தெரியும். எனக்கு கடைசியாக கொடுத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பேரன் 97% மார்க் வாங்க. அவங்க ஸ்கூல்ல இருந்து 2 சப்ஜெக்ட்ல சென்டம் வாங்கியிருந்தான். அதனால 2 ஷீல்டு வாங்கிறதுக்கு போனான். அவன் என் மகளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அப்பா அவன் உட்கார்ந்து போது 2 ஷீல்டோட உட்காந்துருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லி. காரணம், லிஸ்ட்ல அடிச்சுட்டே இருப்பாரு. உன் சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து, ஆண்டவர் சோதிப்பாரு. இங்க எப்படி சோதிக்கிறான்னா, கொல்லிவாய் தண்ணில எல்லா இடத்துலையும் கொண்டு போறாரு. அடுத்து பாருங்க, உன் பிதாக்கள் அறியாத மனாவனாலே உனக்கு போஷித்தவர்.
17 தான் கீ வருத்தம். கவனமா வாசிங்க. என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கை. கிருபை கிருபை கிருபை. நாம் நிர்மூலமாகாதபடி இருப்பது அவருடைய சுத்த கிருபை. இரக்கங்களுக்கும் முடிவு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறோம். இது குறிப்பு நம்பர் 1. 2வது ஆண்டோடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் 32வது அதிகாரம் 15வது வசனம். இத இஸ்ரேல் மக்கள் செய்யல. என்னால செய்யல. அதனால அவங்க வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு? அவனுடைய எதிர்பார்ப்புக்கு டோட்டலா மாறி போயிட்டாங்க. உபாகம் 32வது அதிகாரம் 15. யெஷுரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து துளித்து நினம் துண்ணும் போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். அந்நிய தேவர்களுக்கு அவருக்கு எரிச்சலை முற்றும். இதாங்க பிரச்சனை. நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பாதையில் நம்மள ஆண்டவர் கொண்டு போகிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன், இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இந்த வாழ்க்கையை விட்டுட்டு இவங்க அந்நிய தெய்வத்தை போயிட்டாங்க. ஏன் போனார்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவரால் எப்படி வழி நடத்தி கொண்டு வந்தார் கேட்டீங்கன்னா, உபாகம் 32வது அதிகாரம் 10வது வசனம். பாலான நிலத்திலும், இதுதான் எகிப்து, ஊழையிடுகிற வெறுமையான அவாந்திர வழியிலும் அவர் உன்னை கண்டுபிடித்தார். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சார். இவங்க என் பிள்ளைக, இவங்களை நான் எங்க கொண்டு போவேன்னா பாலும் தேனும் ஓடிய தேசத்துக்கு கொண்டு போய் கொண்டு போயிட்டார். அவளை நடத்தினார், அவளை உணர்த்தினார், அவளை தன் கண்மணியை போல காது காத்தார். இதெல்லாம் எதற்காக அவர் செய்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 4வது சொல்றாங்க உபாகம் 32:4. அவர் கண் மலை, அவர் கிரியைகள் உத்தமமானது, அவர் வழிகள்லாம் நியாயம். அப்ப அவர் இப்படி எதிர்பார்க்கிறாரு, இது ஏன் கையினால செய்யல ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். ஆனா இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஸ்தூலித்து கொளுத்து உதைக்கிறாங்க ஆண்டவரை. இது ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம். அவங்க எங்க போயிட்டாங்க? விற்கிறதுக்கு போயிட்டாங்க. சரி, இவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு செழிப்புல அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நெகேமியா 9வது அதிகாரம் பக்கம் 6:16 நெகேமியா 9:25. இது அன்னைக்கு மட்டும் நடந்துச்சா இன்னைக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நடக்குது. எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன், என்னுடைய என்னவே நான் சொல்றேன் நீங்க நினைக்காதீங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தூத்துக்குடிக்கு போயிருக்கேன். இப்ப எங்க சம்பந்தி இப்ப இன்னைக்கு பரலோகத்தில் இருக்காரு. மாப்பிள்ள, நீங்க நம்ம ஸ்டார் ஹோட்டல்ல தங்கினா தான் நல்லா இருக்கும். அது ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல், நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, பியூட்டிஃபுல். நீங்க அங்க இருந்து ஜெபம் பண்ணா தானே எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். பைபிள்ல உள்ள நம்ம ஆட்கள் அப்படியே நிறைவேறணும் சொல்லி நான் அந்த ஹோட்டல்ல தங்குறதுக்கு அவர் எனக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாரு கேளுங்க. சார்ஜ் எல்லாம் பண்ண மாட்டார், ஃப்ரீயா கொடுப்பாரு. சந்தோஷப்படுவார். என் மாப்பிள்ள டாக்டர், ஊழியக்காரர், ஜெபம் பண்றவர் எங்க ஹோட்டல்ல தங்கினாலும் எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் சொல்லி அந்த நேரத்துல இந்த வசனத்தை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நெகேமியா 8வது அதிகாரம் 25வது வசனம். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு, எங்க சம்பந்தி கஷ்டப்பட்டு அந்த இடத்தை வாங்கி பல கோடி ரூபாயை செலவழிச்சு கட்டி வச்சிருக்காரு. இப்ப நான் எப்படி தங்குறேன்? ஃப்ரீ. எல்லாத்தையும் திருப்தியாக்கி உங்களுடைய பெரிய தயவுனாலே செல்வமாய் தயவுனால வாழ்ந்தாங்க. தயவு. ஆனா அந்த தயவை மறந்துறாங்க. மறந்து 26வது ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமது விரோதமாக கலங்கம் பண்ணி, இதனால ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவங்கள விட்டு கடந்து போயிடுது. தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயவு. ஆண்டவர் என்னை மட்டும் காத்து வழி நிறுத்திருக்கிறார். அத ஒரு தயவுங்கிற ஒரு பயன் நமக்கு இருக்கணும். சரி, இது இல்லைன்னா என்ன நடக்கும்? அதாவது இந்த தயவு இல்ல, அவங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அப்படின்னு யோபு சொல்லுகிறார். யோபு 20வது அதிகாரம் 15 20:15 பயங்கரமான கேப்லா வாசி. யோபு 20:15.
அவன் விழுங்கின ஆசையை கக்குவான். இங்க வாந்தி பண்ண இடத்துல பாத்தீங்கன்னா அது நாரும். இங்க பெஸ்ட் பிரியாணி சாப்பிடுங்க. சூப்பர் 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 சூப்பர். அது உள்ள போயிட்டு வெளியே வந்துருச்சுன்னா உங்களால அதை கிளீன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நாத்தம் இருக்கும். அப்படித்தான் செல்வம் உள்ள போய் வெளியே வருது. பாருங்க, யோபு 20வது அதிகாரம் 15வது வசனம். அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான், தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளி விடுவார். அப்போ எனக்குலாம் அதை வாசிட்டு பயமாயிருச்சு. தேவன் செய்வாருங்க. இன்னைக்கு அந்த தயவுனால எனக்கு கிடைச்சது ஆண்டவரே, கிருபைனால எனக்கு இதை கொடுத்தீங்க ஆண்டவரே. தகுதி இல்லை ஆண்டவரே, இந்த இடத்துல தங்குறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இல்லையோ. ஆனாதான் யாக்கோபு 5வது அதிகாரம் 1 வசனத்துல ஐஸ்வர்யவான்களே அலறி அழுங்கள். அலறி அழணும், அழக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா சரி. அடுத்து சங்கீதத்துல இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். சங்கீதம் 17வது அதிகாரம். இதுல உலக பிரகாரமான மக்கள் எப்படி வாழ்றாங்க அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். 17வது அதிகாரம் 14 மனுஷனுடைய கைக்கு இம்மையிலே தங்கள் பங்கை பெற்றிருக்கிறவர்கள் உலக மக்கள் கைக்கும் உம்முடைய கரத்தினாலே என்னை தப்பி அவர்கள் தங்கள் வயிற்றினாலே உமது திரவியத்தை நிரப்புகிறார்கள். அவர்கள் புத்திர பாக்கியத்தினாலே திருப்தி அடைந்து தங்கள் மீதியான பொருளை தங்களுடைய குழந்தைக்காக வைக்கிறார்கள். இது என்ன அப்படின்னு உலக பிரகாரம் மனிதர். என்னுடைய அம்மா அடிக்கடி ஒரு குடும்பத்தை பத்தி சொல்லுவாங்க. ஏஃபோரஸ்ங்கிறது யாருன்னா, அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தெரு ஃபுல்லா அவங்க சொத்து. அது கரெக்டா அந்த லொகேஷன் உங்களுக்கு நான் சொல்றேன். டாக்டர் தனபால் ஹாஸ்பிட்டல் தெரியுமா உங்களுக்கு? டாக்டர் தனபால் ஹாஸ்பிட்டல், அந்த தெரு ஏஃபோரஸ் தெரு. அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு வீட்டு அதுல 50 இரும்பு பெட்டி இருக்கும். எங்க அம்மா பார்த்ததுனால சொல்றாங்க 50 இரும்பு பெட்டி. அந்த 50 இரும்பு பெட்டியிலையும் ஒவ்வொரு பெட்டியும் ஒரு இடத்துல, அதாவது பிசினஸ் பண்ணி அங்க பணம் இந்த இரும்பு பெட்டியில இருக்கும். அப்படியே அவங்க ஒரு ஸ்டைலான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. இவங்க கடை பையங்களை வச்சிருப்பாங்க. கடை பையங்காரனா அவன் தான் என்ன சொல்லணும், லைனுக்கு போகணும், இவங்க சரக்கை போடணும், காசு வாங்கி கொண்டு வந்து கொடுக்கணும், அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. கடை பையங்க பார்த்தாங்க, என்னடா நம்ம எவ்வளவு நாளைக்கு கடை பையன்களா இருக்குது, நம்ம இன்னைக்கு முதலாளியா இருந்துட்டு நைஸா ஒருத்தன் ரிசைன் பண்ணிட்டு எந்த லைன்ல போய் அவன் பிசினஸ் பண்ணானோ இப்ப இவங்களுக்கு வேலை செய்யாம தான் சொந்த பிசினஸ் ஆரம்பிச்சிட்டான். ஒருத்தன் போனா அது பொத்துன கீழே விழுந்து அவங்க எல்லாத்தையும் வித்துட்டு இந்த வீரை விட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பல வருஷங்களா இருக்காங்க. எங்க அம்மா ஒன்னா சொல்றாங்க, டே அந்த ஏஃபோர்ஸ் அந்த அம்மா விருதுநகர்ல ஒரு வீட்டுல வாடகைக்கு இருக்காங்கன்னு சொல்லி. எனக்கெல்லாம் அப்படி ஒரு பாரம் இருந்துச்சு. இவ்வளவு பெரிய பணக்காரங்க, ஒரு தெருஃபுல் அவங்க இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத நிலைமையில் இருக்கிறாங்க. நானும் நீதியிலே உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் பொழுது உமது சாயலிலே திருப்தியாவேன். இது ஒரு ஆசீர்வாதம். சரி, சங்கீதம் 49வது அதிகாரம் 6வது 49:6. தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திறனான ஐஸ்வர்யத்தாலே மேன்மை பாராட்டுகிற ஒருவன். மேன்மை பாராட்டுகிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க ஆஸ்பத்திரி பக்கத்துல ஒரு டாக்டர் இருந்தார். இப்ப அவர் மறிச்சிட்டாரு. அவர் எப்ப என்கிட்ட பார்த்தாரு சொல்லுவாரு, டாக்டர் உங்களுக்கு தெரியுமா, நான் 100 ஏக்கர் மொத்தமா வச்சிருக்கேன் அப்படின்னு. எத்தனை ஏக்கர்? 100 ஏக்கர். ஆமா டாக்டர், நீங்க பயங்கரமான டாக்டர். அவரை கொஞ்சம் அப்படி உயர்த்தலாம். ரொம்ப எங்க அப்பாவுடைய பேச்சர் ரொம்ப ஆசைப்படுவார். நம்ம அவரை புகழ்வனும். எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது, என்னதுல இருக்கு அவர் எதிர்பார்க்கிறார், நம்ம சொல்றோம். ஆனா அவருடைய முடிவு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ஒரு பையன் இருக்கான், ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. அந்த பொம்பளை பிள்ளை கோயம்புத்தூர்ல டாக்டர் இருக்கு. அதனுடைய பையன், அதாவது பேரனை ஆஸ்பத்திரி வச்சிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, பேராண்டி இந்த ஆஸ்பத்திரியை நான் உனக்கு தர்றேன்டா, நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு. அவர் ஒரே ஹாப்பி ஆயிட்டாரு. ஆனா பையனுக்கு அது போகும். அதான் நம்பிக்கை. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு அட்மிட் ஆயிருக்காரு. இது நடந்த சம்பவம். இது
கேமரால ரெக்கார்ட் ஆகுது, சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் ஆன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இவரு மரண பள்ளத்தாக்கில் இருக்கார். மக டாக்டர் பேரனும் ஆஸ்பத்திரிக்குள்ள வந்து அந்த ஸ்டாஃபை வெளியில போய் சொல்லிட்டாங்க, நாங்க அப்பாட்ட பர்சனலா பேசணும். அந்த பொண்ணு வெளியே போயிடுச்சு. என்ன பண்றாங்க, இவங்களுக்கு தெரியாது, சிசிடிவி கேமரா உள்ள பார்த்துட்டு இருக்கு. அவர் கையை பிடிச்சு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து இவங்க ஒரு பேப்பரை எழுதி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த ஆஸ்பத்திரி என் மகளுடைய மகனுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு உருட்டி இருக்கிறாங்க. அவரு இப்படி ஸ்ட்ரகிள் பண்றாரு. அந்த மாஸ்க் எடுத்து போட்டாங்க, அந்த ட்ரிப்பெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு இங்க கொஞ்ச நேரம் ஆனோன்னு அந்த ஸ்டாஃப் எட்டி பார்க்கறா. உள்ள ஸ்ட்ரகிள் நடத்தணும்னு செக்யூரிட்டி கூப்பிட்டான். இவங்க தடன அம்மாவும் பையனும் ஓடுறாங்க. இப்ப இவங்க மேல கேஸ் வந்து இவங்க டிகிரி போகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுதான் பாருங்க, தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திறனா பெருமை பாராட்டுறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை அத்தோட முடிஞ்சு போச்சு. ஆனா நீதிமொழிகள்ல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது அவங்களுக்கு தெரியாது, அதான் பிரச்சனை. இது தெரியாது. இப்ப நான் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், ஆனா இது அவங்களுக்கு தெரியாது. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 4வது வசனம். கோபாக்கினி நாளிலே ஆய்சரும் உதவாது. கோபாக்கினி நாள்னா நமக்கு கோபாக்கினி கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள நாம் இருக்கிற நமக்கு ஆக்கினி தீர்ப்பு கிடையாது. ஆனா இவங்களுக்கு உண்டு. ஆனா அன்னைக்கு இந்த செல்வத்தெல்லாம் தூக்கிட்டு போய், ஆண்டவரே ஒரு வைர மோதிரம் தாரே ஆண்டவரே வச்சுக்கோங்க, என்னுடைய தீர்ப்பை கேன்சல் பண்ணி எனக்கு பரலோகத்துல இடம் கொடுங்க ஆண்டவரே, கேட்க முடியாது. வைர மோதிரத்தை அவர் துப்பிடுவார். பிரசங்கி 5வது அதிகாரம் 13வது வசனம். பிரசங்கி 5:13. சூரியன் கீழே நான் கண்ட வேறு ஒரு கொடிய தீங்கு உண்டு, அதாவது ஐஸ்வர்யமானது. சொல்றது யாரு சொல்லுங்க? மகா 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 கோடீஸ்வரனாகிய சாலமோனுடைய கடைசி நாட்கள் எழுதுறாரு. ஐஸ்வர்யமானது அதை உண்டாக்கினவர்களுக்கே கேடு உள்ளவர், அவர்களுக்கு தான் கேடு வருங்க. நான் சொன்னேன், அந்த டாக்டர் பையனுக்கு தான் அந்த சொத்து போகணும். ஆனா இது எவ்வளவு பிரச்சனை ஆகி போச்சுன்னா, இவங்களுடைய ஐஎம்ஏ லைசன்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ற அளவுக்கு போயிடுச்சு. ஆனா அவங்க காலில் விழுந்து மன்னிச்சுட்டு, எப்பா உன் கடையும் ஆஸ்பத்திரி வேண்டாம், உன் சங்காத்த வேணா ஓடியே போயிட்டாங்க. அதாவது ஐஸ்வர்யமானது அதை உண்டாக்கினவருக்கே கேடுவை சேர்க்கும். அந்த ஐஸ்வர்யம் விக்கனத்தினாலே அழிந்து போயிடும். இது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக்கியமான 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 வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது பிரசங்கில 5வது அதிகாரம் 19. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பாத்தியத்தையும் எவனுக்கு கொடுக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சி இருக்கும். அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகமாய். இதை நான் வாசிக்கும் போது எனக்கு பயங்கர சந்தோஷம். இன்னைக்கு என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காருன்னா அது பரத்திலிருந்து வரணும். நம்முடைய ஆண்டவராக இயேசு பரத்திலே இருந்து வந்தால் வெளியே ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள சொல்லி முடிஞ்சிருச்சு. அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுகிரகம் பண்ணினாலே அவன் தன் ஜீவ நாட்களிலே அதிகமாக நினையான். ஜீவ நாட்களினா என்ன அர்த்தம்னா, இங்க நான் அனுபவிச்சு கொண்டே இருக்கணும். ஆண்டவரே ஒரு நாள் இதை விட்டுட்டு நான் அந்த பரலோகத்துக்கு வந்து சேரணும். இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். சரி, அடுத்த ஒரு செக்ஷன் நாம பார்க்க போகிறோம். அது என்னன்னா, அலறி அழ சொல்லுகிறார். யார் அலறி அழ சொல்லுகிறார்? சரி, ஏற்கனவே சொல்லியிருக்காரா யாக்கோபு? யாஸ் சொல்லியிருக்கிறார். 4வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்க, உங்கள் நகைப்பு துக்கமாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாக மாறக்கூடாது. ஏற்கனவே சொல்லிட்டார், சொன்னாதான் திரும்ப சொல்லுங்க, ரிப்பிட்டேஷன். சரி, ஏன் அலறி அழுகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் வரும். அந்த நாளை நம்ம பார்க்க போறோம். முதல் வசனம் இருக்கும், எரேமியா 17வது அதிகாரம் எரேமியா 17:5. ஏன் அலறி அழுகிறார்? எரேமியா 17:5
5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் பொய்ய பலமாய் கொண்டு கர்த்தரை வெற்றி விலகிருந்தா அலறி அளவாங்க. சபிக்கப்பட்டவன். ஆனா ஆண்டுடைய பிள்ளைகளை எப்படி பார்க்கறோம்னா, அதே 14வது அதிகாரம் 7வது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியம். இவன் ஏன் பாக்கியவான்னா, ஆண்டவனுக்கு ஒரு ஆசிரத்தை கொடுப்பான், கொடுக்காம அது வேற. ஆனா அவனுக்கு தெரியும், இது எனக்கு கொடுத்தது தேவாதி தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வரும். அது நாள் அப்படின்னு நம்ம பார்க்க போயிடும். வாசிப்போமா? செப்பனியா பக்கம் 1087 செப்பனியா 1வது அதிகாரம் 18வது. கர்த்தருடைய உக்கிரகத்தினால் ஜட்ஜ்மெண்ட், பயங்கர கோபம். அன்னைக்கு வெளியும் கொண்டு போக முடியாது, பொண்ணும் கொண்டு போக முடியாது, வாரத்தையும் கொண்டு போக முடியாது, எதுவுமே பாய்ச்சாம அளிக்கிறது. ஏன்னா அடுத்த அக்குறக்க வர ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. அவர்கள் வெள்ளியையும் அவர்கள் பொண்ணும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினாலே தேசம் அழியும். எல்லாத்தையும் ஆண்டவர் நிறுவனம் பண்ணுவார். இது வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய கரத்திலிருந்து என்ன பெற்றுக்கொள்ளணும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் நிர்மூலமாக அதுபடி இருப்பது சுத்தா கிருபை ராஜா. உம்முடைய இரக்கங்களுக்கோ முடிவில்லையா. நாங்கள் அலராதபடி உம்மை துதித்துக் கொண்டே இருக்க கிருபை பாராட்டுங்க ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.